எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. லாஸ்ட் விளாக் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த விளாக்லாம் நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் சென்னை வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே போஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. இங்கே போஸ்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நாங்கள் உடனே போஸ்ட் பண்ணுவோம். சப்போஸ் வைஃபை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சென்னை வந்து தான் போஸ்ட் பண்ணுவோம். போன விளாகில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஈஷாலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஈஷா பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் வந்தாலே நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கே வருவோம்? எங்கே வந்திருக்கோம்? ஹோட்டல் இல்லை, எந்த ஊர் இது? ஊட்டி. கோயம்புத்தூர்ல இருந்துட்டு அப்படியே ஊட்டி வந்தாச்சு. நேற்று நைட்டு ஊட்டி வரதுக்கே எங்களுக்கு 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக மழை இல்லைங்களா, அவ்வளோ பேரும் வரணும் அப்படின்னும் போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எப்போ வந்தோம்? 8 o'clock வந்தோம். 8 o'clock வந்துட்டு கடகடன் டின்னர் சாப்பிட்டுட்டு 2 ரூம் கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்போ மெயினாக எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஊட்டிலேயே ஒரு சூப்பர் த பெஸ்ட் அப்படின்னா ஹைலேண்ட் அக்கார்ட் ஊட்டி. அக்கார்ட் ஹோட்டலோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் நினைக்கிறேன் இது. ஊட்டியில் அவங்களோட பிரான்ச் அக்கார்ட் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ரூம்லேருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு கப்பல் ஒரு குழந்தை தங்குற மாதிரி ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸும் இன்டோர் ஆக்டிவிட்டீஸும் அவன் வேலையில் அவன் கரெக்டாக இருக்கான். இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம கூட வந்தாங்க இல்லையா அக்கா ஃபேமிலி, அக்காவோட ஃப்ரெண்டு ஃபேமிலி, அவங்களாம் வந்து காட்டேஜில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 ஃபேமிலியாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் காட்டேஜில் எடுத்துக்கிட்டா ஒரே ரூம்லேயே 2 ஃபேமிலி தங்கிக்கலாம். ஏன்னா கிட்ஸுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கும், ஹால் இருக்கும், சோஃபா இருக்கும், பெட்ரூம் அப்படி இருக்கும். பெரிய ரூம், அதாவது ஹால் சோஃபா. நான் அந்த ரூமே உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த வீடியோலேயே காமிக்கிறேன். அவங்க அங்கே ஏன்னா அவங்க 2 ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அக்காவோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறதால அவங்க 2 பேரும் கம்ஃபர்டபுளாக அந்த ஒரே காட்டேஜில் ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பெட்ரூமில் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு அந்த ரூமையுமே காமிக்கிறேன். இப்போ மார்னிங் எழுந்து எல்லோரும் குளிச்சுட்டு ஊட்டியில் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணணும், சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், மெயினாக உங்கள் குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம அதெல்லாம் காமிக்கலாம், வீடியோல போயிட்டு காமிக்கலாம். இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் செஸ், கேரம் எழுதியே வச்சிருக்காங்க ஒரு இதுல. செஸ், கேரம், PS5, மெயினா PS5 இருக்கு. எனக்கு பிடிக்கும் PS5. அப்புறம் பேட்மிண்டன் இருக்கு, வேற என்னங்க இருக்கு? டென்னிஸ் இருக்கு, ஃபயர் கேம்ப் இருக்கு, ஆமா கிரிக்கெட் இருக்கு, குட்டியா ஊஞ்சல்லாம் இருக்கு, குழந்தைங்க என்ஜாய் பண்ற மாதிரி, நம்ம உட்கார்ந்து டீ குடிக்கிற மாதிரி பார்க் இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறோம். சரி, இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிட்டு போயிட்டு நம்ம அக்கா அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்ட்டு காட்டேஜ் ரூமில் போய் பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இங்கேயே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமா இல்லை வந்து ஏதாவது சைட் சீயிங் போகிறோமா இல்லை ஏதாவது போட்டிங் போகிறோமா அப்படிங்கிறதுலாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிவெடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து காதலர் தினம் சொல்ல வந்துட்டோம் பார்த்தீங்களா? ஆமாம், எல்லாரும் உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு வந்து வேலண்டைன்ஸ் விஷஸ் பண்ணீங்களா, என்னெல்லாம் கிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அட்வான்ஸில் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நாளைக்கு எங்களுக்கு ஆனிவர்சரி, அந்த விளாகும் வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஏதாவது புதுசாக பார்த்தீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம போயிட்டு அக்காலாம் ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ரூம்ல இருந்து வியூ பாருங்களேன், அழகா தெரியுது பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. போதும், வெயில் வந்துருச்சு, மூடிடலாம். ஓகே, போலாமா? அம்பரீஷ் குட்டி கண்ணுக்கு நேற்று வந்ததுமே எது தெரியுதோ இல்லையோ, எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் தான் தெரிஞ்சது, அங்கே தான் போனேன். ஆனால் அம்பரீஷ் குட்டி இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்டே நோட் பண்ணி வச்சுக்கிட்டான், ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டான். எது எங்கே இருக்குன்னு எங்களுக்கு கூட அவன் சொல்கிறான். இன்டோர் ஆக்டிவிட்டீஸ், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், ஆமாம் இதுதான் மெயினாக அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆர்ட்ஸ் கிளாஸு, கிட்ஸ் ஃபுட்பால், லைப்ரரி, கிரிக்கெட், வாலிபால். ஆமா, இங்க பாருங்க பவுலிங் மிஷின். காலையில 7:30 AM இருக்கா? இருக்கு. கிரிக்கெட் மட்டும் பே பண்ணி வர மிஷின்ல பால். எப்படின்னு தெரியல, அவருக்கு வந்து தொண்டை கட்டிட்டு இருக்கு, அதனால நீங்க ரொம்ப பேசாதீங்க.
நானே பேசுறேன். எனக்கு ஒரு வாரமாக காஃப் உடம்பு சரியில்லை. ஆமா, இந்த காஃப்ல நீங்க ஊட்டி கிளைமேட் என்ஜாய் பண்ணணுமா அப்படின்னு கேட்க கூடாது. நேச்சுரல் தானே சொல்லிட்டு வந்தாச்சு. எங்க இல்ல நமக்குமே வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கோம். ஒரு பீஸ் தேவை இல்லைங்க. அதுதான் ஒரு என்ஜாய்மெண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்டே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க தான் வந்து. முக்கியமாக ஒருத்தர் பார்க்க வந்தோம், அவருக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் கொஞ்சம் சேடாக இருக்கு. எல்லாருக்குமே கிளைமேட் சேஞ்சஸ் இல்லை, அதனால சரி வாங்க அவங்க போய் ரெடி ஆயிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி டைம் 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. வெளியிலலாம் காட்டுறேன் பாருங்க. என்ட்ரன்ஸ் இதான் என்ட்ரன்ஸ். இது வந்து டைனிங் ஏரியா, இது என்ட்ரன்ஸ். நான் ஹோம் டூரா போட்டுட்டு இருக்கீங்க? காட்டுறேன், தெரியும். சரி வாங்க போலாம். வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லை சூப்பரா இருக்கு. வெயில் அடிக்குது நல்லா. எனக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி வெயிலும் அடிக்கணும் ஆனா குளிரணும், அதுதான் பிடிக்கும். அப்படியே இந்த மழை பெய்யறதெல்லாம் பிடிக்காது. வெயில் அடிக்கணும் ஆனா கூலிங்கா இருக்கணும், அதுதான் நல்லா இருக்கும். இதுதான் காட்டேஜ். இந்த பக்கம் ஃபுல்லாக காட்டேஜஸ். ஆக்சுவலாக நம்ம தான் காட்டேஜில் ஸ்டே பண்ணலான்னு ஃபஸ்ட்டு புக் பண்ணோம். அப்புறம் பார்த்தா அவங்க 2 ஃபேமிலியாக இருக்காங்களா, சரி அவங்க 2 ஃபேமிலியாக ஒன்றா ஸ்டே பண்ணிக்கிட்டு அவங்களுக்கே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம தனியாக இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டோம். ஆக்சுவலாக நமக்கு தான் ஃபஸ்ட்டு காட்டேஜ் புக் நம்ம காட்டேஜ் எடுத்தோம்னா அவங்களுக்கு இந்த ரூம் கன்ஜெக்டடாக இருக்கும், பத்தாது. ஆமாம், அவ்வளோ பேருக்கு பத்தாது. நம்ம கூட ஆக்சுவலாக அக்காவோட ஃப்ரெண்டு அக்கா கூட ஸ்டே பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட அதை கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே வந்துட்டோம். நம்ம 3 பேர் தானேன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படியே கீழே. ஃபுல்லாகவே உட்டு. இது உடன் ப்ராப்பர்ட்டி. இப்போ தான் யாரோ குளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி சத்தம் கேட்குது ரெஸ்ட் ரூமில். இப்போ தான் குளிக்கிறாங்களான்னு தெரில. காலையில் 8 மணிக்கு ரெடி ஆகுங்கன்னு சொன்னேன். ஆக்சுவலாக நானே 8 மணிக்கு ரெடி ஆகலை. இதுதான் காட்டேஜ். ஒரு வில்லா டைப்பில் இருக்கும், நிறைய இருக்கும் லைன் அப்படியே. ஆக்சுவலாக வில்லா டைப்பில் இருக்கும். பெட்ரூம் நான் காமிக்கிறேன் வாங்க. ரெடியா ரெடியா இன்னும் ரெடி ஆயிட்டீங்களா? டைம் ஆயிடுச்சு. வாங்க. என்ன சொன்னேன்? லைட் போடு லைட் போடு லைட் போடு. லைட் கம்மியாக இருக்கு. நாங்க சொன்னலங்க காட்டேஜ் அக்கா இங்க வா. எங்க அக்கா ரெடி ஆயிட்டா. வாங்க. இது வந்து அக்காவோட ஃப்ரெண்டு, எனக்கும் அக்கா. அவங்க 2 ஃபேமிலியும் இதுதாங்க காட்டேஜ் ரூம். வில்லா டைப்ல இருக்கும். இது மேல காமிச்சிங்களா? சூப்பரா இருக்கும் பாருங்க. அது ஓபன் பண்ணி காட்டுங்க. அது எப்படி பண்ணனும்? அது அதுல இருக்கும் பாருங்க. இது பண்ணா வந்துரும். சூப்பரா இருக்குல? நம்ம மார்னிங் எழுந்துட்டு வியூ வேணும் அப்படின்னா இப்படி படுத்துக்கிட்டே இதை ஓபன் பண்ணோம்னா நமக்கு சூப்பரா வியூ கிடைக்கும். தூங்கும்போது நைட்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் அந்த வியூ பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். சன்லைட் வரும் ரூம்க்குள்ள. செமையா இருக்குல? இதுவும் அதே மாதிரி தான். ஒன்னு வேணும்னாலும் ஆன் பண்ணிக்கலாம், மூடிக்கலாம், அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா நம்ம வீட்ல ஃபேனே ஏசியே போடாம தூங்க மாட்டோம். இங்க வந்ததுல இருந்து ஃபேனே கிடையாது, ஏசி மட்டும் வச்சிருக்காங்க. ஏசி வேணா ஏசி போடலாம், ஆனா நாங்க எதுவுமே போடல. இந்த கிளைமேட் சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு கிளைமேட்? எப்படி இருக்கு? கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. பெட்ஷீட் போடுங்க, அந்த பெட்ஷீட்டே சில்லுனஸா இருக்கு. ஆமா, நாங்களா ஸ்வெட்டர் கூட கொண்டு வரல. இவங்க எல்லாரும் ஸ்வெட்டர் எல்லாம் ஸ்வெட்டர் போட்டு தான் இருந்தாங்க. பெங்களூர்ல இருக்கறனால ஸ்வெட்டர். ஆமா, இங்க பாருங்க கிட்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா படுத்துறாங்க. கிட்ஸ் ரூம் இது. இங்க தானே படுத்துறீங்க? நான் பாருங்க கிட்ஸுக்கு இப்போ 2 ஃபேமிலியா வரோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி வந்து அங்க ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிட்ஸ் எல்லாம் இங்க அனுப்பி விட்டுலாம். நம்ம ஹாஸ்டல் எல்லாம் இந்த மாதிரி கட்டி தானே பாத்துருக்கோம். அந்த மாதிரி மேல கீழே இது மாதிரி நம்ம ஸ்டே பண்ணிக்கிட்டு இங்கேயுமே வியூ செமையா இருக்கு பாருங்க. செமையா இருக்குல்ல? நம்ம இன்னைக்கு மாத்தி அவங்கள அங்க விட்டுட்டு நம்ம இங்க ஸ்டே பண்ணிக்கலாமா? சூப்பரா இருக்குல்ல? இது கிட்ஸ் எல்லாம் இங்க மேல ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி படுத்துக்கிட்டாங்க. அங்க வந்து பெரியவங்க எல்லாம் படுத்துக்கிட்டாங்க. செமையா இருக்குங்க. பார்த்தீங்களா? இது வந்து பால்கனி. நம்ம ஈவினிங் டைம்ல டீலாம் ஆர்டர் பண்ணிட்டு இங்க அழகா உட்காந்து டீ குடிக்கலாம். மெயினா இந்த மாதிரி ஈர துணியெல்லாம் காய வச்சு கொண்டு போகலாம். நம்ம எந்த ரூமுக்கு போனாலும் ஈர துணியெல்லாம் அப்படியே ஒரு கவர்ல போட்டு வச்சு கொண்டு போயிருவோம்ல. ஆனா இந்த மாதிரி காய வச்சு கொண்டு போயிடலாம். நம்ம எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டா எங்களை விட்டுட்டு எல்லாரும் போய் சாப்பிட உட்காந்துட்டாங்க. பாருங்க ஃபுல்லா உட்காந்துட்டாங்க. அப்படி காமிங்க. எல்லாம் போய் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆமா, இப்போ வந்து நிறைய ஒரு டிஷ் இருந்தாலே நான் 2 மணி நேரம் சாப்பிடுவேன். இத்தனை டிஷ் இருக்கு. நம்ம இங்கே படுத்துப்போம் போலயே. இங்க பாருங்க, கூழ் கம்பங்கூழ இல்ல ராகி கூழ். இது வந்து நீராகாரம் சொல்லுவாங்க. நீராகாரம். அதுக்கு சைட் டிஷ் பண்ணீங்களா? காரசாரமா பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தயிர் வந்து கூழ்ல ஊத்தியும் சாப்பிடலாம், நீராகாரத்தையும் ஊத்தி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் யோகர்ட் வச்சிருக்காங்க, சீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், அது கிரீன் சாலட் வச்சிருந்தாங்க, காலி ஆயிடுச்சு. அப்புறம் இது வந்து
கார்ன்ஃப்ளாக்ஸ் வச்சிருக்காங்க. சாக்கோஸ் கார்ன்ஃப்ளாக்ஸ். சாக்கோ ஃப்ளேக்ஸ் கார்ன்ஃப்ளாக்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து சூடா பால் வச்சிருக்காங்க. ஒயிட் சுகர் வச்சிருக்காங்க. இங்க வந்து பிரெட் காலி ஆயிடுச்சு. ஹனி, பட்டர், அதாவது ஃப்ரூட் ஜாம், மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம். இது வந்து croissant பிரெட். பன் மாதிரி ஏதோ ஒரு இட்டாலியன் டிஷ் இது தெரியல. அதுக்கு வந்து பிரெட் டோஸ்டரும் இருக்குது, நம்ம வந்து டோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து வாட்டர்மெலன் ஃப்ரூட் சாலட், இது பப்பாயா இருக்குது. அப்புறம் தான் நம்ம ஊர் டிஷ்ஷெல்லாம் காட்ட வேணாமா, வாங்க. பாயில்டு எக்கு, ஃப்ரைடு பொட்டேட்டோ, இங்கே பாருங்க வெஜ் சாலட், வெண்பொங்கல், நல்ல நெய் மிதக்க வெண்பொங்கல், இட்லி, சுட இட்லி எடுத்துக்கூட தங்கம், தோசை, சாம்பார், பூரிக்கு வந்து சென்னா, கலிக்கோ பூரிக்கு வந்து சோலை சென்னா, மெதுவடை, நல்ல கிறிஸ்பியா மெது வடை. இதை வச்சு கொஞ்சம் ஒரு கரண்டி பொங்கல் வச்சு சாப்பிட்டு, தேங்காய் சட்னி, கார சட்னி, மிளகாய் பொடி, கொத்தமல்லி சட்னி, இட்லி பொடி, வேர்க்கடலை சட்னி, நெய். போதுமா? போதும். இப்போ வந்து இடம் வச்சு உட்காரணும், வாங்க. போதும். நாங்கள் போயிட்டு இதுக்கப்புறம் தான் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறோம். இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. எப்படி அதில் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்கும். சொல்லலாமா? நெக்ஸ்ட் வந்து போட்டிங்க்கு வந்திருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே சுற்றுறதுக்கு தோணுது, அப்படியே டயர்டாகிடுது. போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் போட்டிங் கேட்டாங்களா, அதனால் போட்டிங்க்கு வந்திருக்கோம். போட்டிங்க்கு நிறைய க்யூ நிற்கிறாங்க. ஸ்பீட் போட் ஏதோ இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அம்பரீஷ் குட்டி அது போகணுன்னு சொன்னாங்க, அதனால் லைனில் நிற்கிறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே ஸ்பீட் போட் போகலாம், வாங்க. போட்டிங் போயிட்டு இருக்கோம். டிரைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயின் டிரைவர், இவங்க 2 பேரும் சப் டிரைவர். நாங்களாம் டூரிஸ்ட் வந்திருக்கோம். பின்னாடி வந்து கிளீனர் இருக்காரு. நல்லா இருக்கும். இல்ல எல்லாரும் இங்க பாருங்க, எல்லாரும் நின்னுக்குறோம் ஒரே இடத்துல. பண்ண முடியாதுல்ல, அதான் சொல்றேன். பேக்ரவுண்ட் நல்லா இருக்குமே பார்த்தேன். மணி 3 மணிக்கு எப்படி குளிருது பாருங்க. நம்ம ஊர்லலாம் எல்லாரும் வெயில் பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே குளிருது. சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். ஆமாம், வாங்க போகலாம். சும்மா செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம், வேடிக்கை பார்க்க போகிறோம், விண்டோ ஷாப்பிங் பண்ண போகிறோம். குளிருது. വിളവെടുപ്പിന് ശേഷം വിത്തുകൾ ഫെർമെന്റേഷൻ, ഉണക്കൽ എന്നീ പ്രക്രിയയിലൂടെ കടത്തിവിടുന്നു. വിത്തുകൾ ഞങ്ങളുടെ ഫാക്ടറിയിൽ എത്തിയതിനു ശേഷം അവയുടെ വൈശിഷ്ട്യപൂർണ്ണമായ പ്രക്രിയകൾ മെച്ചപ്പെടുത്തുന്നതിനായി ഞങ്ങൾ സൂക്ഷ്മമായി വറുക്കുന്നു. വറുക്കലിന് ശേഷം വിത്തുകൾ പൊട്ടിച്ച് തൊലി വേർതിരിക്കുന്നു. ശുദ്ധമായ കൊക്കോ ഭാഗം ശേഖരിക്കുന്നു. ഈ ടിപ്പുകൾ പിന്നീട് കൊക്കോമാസ് അല്ലെങ്കിൽ കൊക്കോ ലിക്കർ എന്നറിയപ്പെടുന്ന മിനുസമാർന്ന പേസ്റ്റ് ആക്കുന്നു. ഇത് ഞങ്ങളുടെ ചോക്ലേറ്റ് സൃഷ്ടിയുടെ അടിസ്ഥാന ഘടകമാണ്. പ്രോസസിംഗ് വഴി കൊക്കോമാസ് 2 പ്രാഥമിക ഘട്ടങ്ങളിലായി വിഭജിക്കുന്നു: കൊക്കോ ബട്ടറും കൊക്കോ പൊടിയും. ഈ പ്രക്രിയ ഞങ്ങളുടെ ചോക്ലേറ്റ് നിർമ്മാണത്തിൽ ഓരോ ഘട്ടത്തിലും കാര്യക്ഷമമായി ഉപയോഗപ്പെടുത്താൻ സഹായിക്കുന്നു. 100 കിലോഗ്രാം മിൽക്ക് ചോക്ലേറ്റ് നിർമ്മിക്കാൻ 48 കിലോഗ്രാം പഞ്ചസാര, 15 കിലോഗ്രാം കൊക്കോമാസ്, 22 കിലോഗ്രാം കൊക്കോ ബട്ടർ, 14 കിലോഗ്രാം കൊക്കോ പൊടി, 5 കിലോഗ്രാം പാൽപ്പൊടി, 9 കിലോഗ്രാം സ്കിംഡ് മിൽക്ക് പൊടി, 350 ഗ്രാം സോയാബീൻ. ഇവയെല്ലാം മികച്ച രുചിയും ഘടനയും ഉറപ്പാക്കാൻ ഗുണമേന്മ അടിസ്ഥാനമാക്കി തിരഞ്ഞെടുക്കുന്നു. ഈ മിശ്രിതം ഞങ്ങളുടെ ആധുനിക ബോർഡ് മിൽക്ക് ശുദ്ധീകരിക്കുകയും ഗണ്യമായ മിനുസമുള്ളതും ഏകീകൃതവുമായ ചോക്ലേറ്റ് ദ്രാവകം ഉണ്ടാക്കുന്നു. ശുദ്ധീകരണത്തിന് ശേഷം പരിശുദ്ധി നിലനിർത്തിക്കൊണ്ട് തന്നെ ചോക്ലേറ്റ് പ്രത്യേകം ഡിസൈൻ ചെയ്ത ടാങ്കുകളിലേക്ക് മാറ്റുന്നു. ഓരോ വൈവിധ്യത്തിന്റെ മിൽക്ക്, ഡാർക്ക്, വൈറ്റ് എന്നിങ്ങനെ
ടെമ്പർ ചെയ്ത ചോക്ലേറ്റ് മോൾഡുകളിൽ ഒഴിച്ച് ഞങ്ങളുടെ വൈവിധ്യമാർന്ന ഉൽപ്പന്നങ്ങൾക്കായി ആവശ്യമുള്ള ആകൃതിയും വലിപ്പവും രൂപപ്പെടുത്തുന്നു. ഞങ്ങളുടെ പ്രത്യേക റെസിപ്പികൾ പ്രകാരം ഉന്നത നിലവാരമുള്ള നട്സുകൾ ചേർത്ത് രുചിയിലും ഘടനയിലും കൂടുതൽ മെച്ചപ്പെടുത്തുന്നു. മോൾഡ് ചെയ്ത ചോക്ലേറ്റുകൾ കട്ടിയാക്കുവാൻ തണുപ്പിക്കുന്നു. അതിന്റെ സമൃദ്ധമായ രുചിയും മിനുസമുള്ള ഘടനയും സംരക്ഷിക്കുന്നു. അവസാനമായി ഓരോ ചോക്ലേറ്റ് ശ്രദ്ധാപൂർവ്വം പാക്ക് ചെയ്ത് ബെഞ്ചുമാർക്കുകൾ അതുള്ള ഗുണമേന്മയോടെ ഉപഭോക്താക്കൾക്ക് ഹൃദയപൂർവ്വം ഞങ്ങളുടെ ചോക്ലേറ്റ് ലഭ്യമാക്കുന്നതിനും സഹായിക്കും. നിങ്ങളുടെ തുടർച്ചയായി டீ வந்துருச்சு, டீ கப் வந்துருச்சு, டீ வரல. வந்துட்டு அநேகமாக ஃப்ளாஸ்கில் வரும், மொத்தமாக வரும். சில பேர் வந்து சின்ன கிளாஸ் கொடுப்போம், சில பேர் பெருசாக கொடுப்போம். யார் யார் தேவையோ அவங்கவுங்க ஊற்றி கட்டிட்டா குவான்டிட்டி.